வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா 8ஆம் வகுப்புக்கான 2ஆம் பருவத்துக்கான புக் பேக் கொஸ்டின் பார்க்க போறோம். முதல் பருவம் பார்த்துட்டோம். இப்ப 2ஆம் பருவம் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல டார்கெட் அச்சீவர்ஸ்க்கான அப்ளிகேஷன் இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழுக்கான ஆல் வீடியோ சோர்சஸும் அவைலபிளா இருக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இயர் 4 இப்ப பருவம் 2னா சில புக்ல அங்க 1ன்னு கொடுத்திருப்பாங்க. ஓகே, என்ன டாபிக்னா கல்வி கரையில. அதுல வந்து கல்வி அழகே அழகு அப்படிங்கிற டாபிக்ல இருந்து பார்க்க போறோம். ஓகே, இங்க பாருங்க, கற்றவருக்கு அழகு தருவது எது? கல்வி. கற்றவருக்கு அழகு தருவது எது? கல்வி. கல்வி என்பது அணிகலன் போன்றது. கற்றவருக்கு கல்வி என்பது அணிகலன் போன்றது. ஓகேவா? அப்ப கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. கலன் அல்லால் என்னும் சொல்லை பிரிக்க கிடைப்பது கலன் பிளஸ் அல்லால். இந்த இன்னும் ஆவும் சேர்ந்து நாவா மாறிடுது. ஓகேவா? அடுத்தது, என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார், அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். அகம்பாவம்னா செருக்கு, அகம்பாவம்னா செருக்கு, வெகுளினா சினம், சினம் கொள்ளுதல். ஓகே, அப்ப என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் செருக்கு, அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார், செருக்கு அப்படின்னு அர்த்தம். கோயில் அப்பா, கோயில் பிளஸ் அப்பா, கோயில் அப்பா. இந்த இல் கூட்டல் ஆ வந்து லாவா மாறிடும். பகைவன் பிளஸ் என்றாலும், பகைவன் என்றாலும் இது வரும். இந்த இன்னும் ஏவும் நேவா மாறிடு. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்து பாருங்க, அறியாமை நீக்கி அறிவை விளக்குவது என்ன? கல்விதான். நம்மளோட அறியாமையெல்லாம் போக்கி நம்மளோட அறிவை வளர்க்கக்கூடியது எதுனா கல்வி. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை பருவம். அதுதான் ஔவையார் சொல்லியிருப்பாங்க, இளமையில் கல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஔவையார். ஓகேவா? அப்ப கல்வி பயிற்சிக்குரிய பருவம் எது? இளமை. இன்றைய வீட்டில் டேஸ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. இன்றைய கல்வி, சரி இது ஆப்ஷன் படிச்சுட்டேன். இன்றைய கல்வி டேஸ் நுழைவதற்கு, தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. நம்ம இப்போ ஒரு கோர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்றோம்னா, நம்ம இந்த தொழிலுக்கு போலாமா, இதை படிச்சா இந்த தொழில வேலைக்கு போலாமா அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்து செலக்ட் பண்றோம். அப்ப கல்வி என்பது தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. கலப்பில் டேஸ் உண்டென்பது இயற்கை நுட்பம். கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். ஓகே, புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது. ஆமா, இப்ப ஆராய்ச்சிக்கு அறிவியல் தானே முக்கியம், அதான் சொல்லிருக்காங்க. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் தலையாதது காவிய இன்பம், காவிய இன்பம். ஓகே, இந்த பாருங்க, இந்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும், பார்க்கலாம். இயற்கை ஓவியம் என்பது 10 பாட்டு. இயற்கை தவம் என்பது சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் என்பது கம்பராமாயணம். இயற்கை அன்பு என்பது பெரிய புராணம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு ஓவியம் வரைகிறாங்க, அந்த ஓவியத்தோட விலை 10 ரூபாய், ஓவியத்தோட விலை 10 ரூபாய் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இயற்கை தவம், தவத்தை நம்ம பெற்ற தவ ஆற்றலை சிதறடிக்க கூடாது, சிந்தவே கூடாது. நம்ம பெற்ற தவ ஆற்றலை சிந்தவே கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை பரிணாமம், நாமம், கம்பராமாயணம், நாமம் அப்படின்னு வருதா, அப்ப அதை வச்சுக்கலாம். இயற்கை அன்பு, பெரிய அன்பு இருக்கணும் நம்ம கிட்ட, சின்ன அன்பெல்லாம் இருக்கக்கூடாது, பெரிய அன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றது அப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஓகே, அடுத்தது வேற்றுமை வந்துருச்சு, பார்க்கலாம். அடுத்தது நான் பார்க்க போறோம், பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது டேஸ். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது என்னன்னு கேட்டிருக்காங்க, வேற்றுமை. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. ஓகேவா? பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை எனப்படும். அதுல இருந்தா முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை எல்லாம் வருது. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. அடுத்தது 8ஆம் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமையை நம்ம என்னன்னு சொல்றோம்? விழி வேற்றுமைன்னு சொல்றோம். முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்றோம். 8ஆம் வேற்றுமையை விழி வேற்றுமை அப்படின்னு சொல்றோம். உடனிகழ்ச்சி பொருட்களில் டேஸ் வேற்றுமை வரும்? 3ஆம் வேற்றுமை. அதாவது என்னன்னா அப்படின்னு வரும்னா, ஒடு ஓடு, ஒடு ஓடு அப்படின்னு வரும் உடன் நிகழ்ச்சி பொருட்கள். எக்ஸாம்பிள் வந்து தாயோடு குழந்தை சென்றது, தாயோடு குழந்தை சென்றது. ஓகேவா? ஒடு ஓடு. உடனிகழ்ச்சி பொருட்களில் எந்த வேற்றுமை வரும்? 3ஆம் வேற்றுமை வரும், அதான் ஒடு ஓடு. ஓகே,
அறத்தான் வருவதே இன்பம். இத்தொடரில் வரும் வேற்றுமை எந்த வேற்றுமைனா மூன்றாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமைக்கு உருபு வந்து ஆள் ஆண் ஒடு ஓடு. ஆள் ஆண் ஒடு ஓடு இதெல்லாம் வந்து மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருபு. அப்ப அறத்தான் ஆண் வருவதே இன்பம். சோ மூன்றாம் வேற்றுமை. மலர் பானை வனைந்தாள் அப்படிங்கிறது என்னன்னா ஆக்கல் உருவாக்குதல். மலர் வந்து இதெல்லாம் வந்து என்னன்னா வேற்றுமையில வரக்கூடியதுதான், இரண்டாம் வேற்றுமையில வரக்கூடியது. மலர் பானை வனைந்தாள் அப்படிங்கும் போது என்ன வரும்னா ஆக்கல் உருவாக்குதல். ஓகேவா? இதே வந்து மலர் பானையை உடைத்தாள் அப்படின்னு வந்துச்சுன்னா அது அழித்தல்ல வந்துடும். சரியா? ஓகே ஓகே அடுத்து பார்க்கலாம். பொறுத்துக. மூன்றாம் வேற்றுமை. ஃபர்ஸ்ட் இரண்டாம் வேற்றுமைக்கு உருபு ஐ, மூன்றாம் வேற்றுமைக்கு உருபு ஆள். அப்ப மூன்றாம் வேற்றுமை எது வரும்? மண்ணால் குதிரை செய்தான் இதான் வரும். ஓகேவா? அடுத்தது வந்து ஐ ஆள் கு. நான்காம் வேற்றுமை ராமனுக்கு தம்பி இலக்குவன். அப்ப 2. ஐ ஆள் கு இன். அப்ப ஐந்தாம் வேற்றுமை என்ன வரும்? ஐ ஆள் கு இன். அது ஐந்தாம் வேற்றுமை வந்து ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். அப்ப இதுதான் வரும். ஓகே. ஆறாம் வேற்றுமை உருவு வந்து அது. அப்ப பாரினது தேர். இப்படிதான் எழுதணும். சரியா? அப்ப ஒவ்வொரு வேற்றுமைக்கும் உருபுகளை நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஓகே அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஓகே இது பார்க்கலாம். என்னன்னா அடுத்தது வந்து இந்த பாக்ஸை ஃபில் பண்ண சொல்லிருக்காங்க. திரைப்பட பாடலாசிரியர் சோமுவின் ஊர் எதுனா ஆலங்குடி. ஓகே. கேடில் விழிச்செல்வம் கல்வி. குமரகுருபர் எழுதிய நூல்களுள் ஒன்று நீதிநெறி விளக்கம். ஓகே. அடுத்தது கலன் என்னும் சொல்லின் பொருள் அணிகலன். நெக்ஸ்ட் ஏட்டுக்கல்வியுடன் இயற்கை கல்வியையும் பயில வேண்டும். திருவிக்கா எழுதிய நூல்களுள் ஒன்று பொதுமை வேட்டல். திருவிக்கா எழுதிய நூல்களில் ஒன்று பொதுமை வேட்டல். பொதுமை வேட்டல். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? தமிழில் திரு டாஸ் திருவிக்கா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தோன்றல். தோன்றல். ஓகே தோன்றல். தமிழ் தோன்றல் திருவிக்கா தோன்றல். சரியா? ஓகே அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க. காட்டிலிருந்து வந்த முழவுகள் வேலங்கள் கரும்பை தின்றன. வேலங்கள்னா யானை. வேலங்கள்னா யானைகள். முகில்னா மேகம். ஓகே முகில்னா மேகம். முழவுனா இடி மின்னல் இததான் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? காட்டிலிருந்து வந்த வேலங்கள் கரும்பை தின்றன. கனகச்சுனை என்னும் சொல்லை பிரித்து கிடைப்பது கனகம் பிளஸ் சுனை. இதுதான் வந்து கனகச்சுனையா மாறும். முழவு பிளஸ் அதிர முழவதிர. முழவு பிளஸ் அதிர முழவதிர. ஓகே அடுத்தது பார்க்கலாம். பசியால் வாடும் அலர்ந்தவருக்கு உணவளித்தல் நமது கடமை. அலர்ந்தவர்னா இல்லாதவர், எதுவும் கிடைக்காதவர் தான் அலர்ந்தவர். ஓகேவா? எதுவுமே இல்லாதவங்க தான் அலர்ந்தவர். பசியால் வாடும் அலர்ந்தவருக்கு உணவளித்தல் நமது கடமை. நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்தல் வேண்டும். நமக்கு தீங்கு செய்தவரை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இதை இகழ்ந்து பேசினவங்க நம்ம பொறுத்து கொள்ளல் வேண்டும். மறைப்பொருளை காத்தல் நிறை எனப்படும். நிறை எனப்படுவது மறைப்பொருள் காத்தல். ஓகேவா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மறைப்பொருளை காத்தல் எனப்படுவது நிறை. பாடறிந்து பாடு பிளஸ் அறிந்து. முறை எனப்படுவது இது எப்படி மாறும்? முறை எனப்படுவது அப்படின்னு மாறும். ஓகே பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை எதுனா பனை ஓலைகள். ஆமா நம்ம வந்து முன்னாடி காலத்துல நடந்த விஷயங்கள் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த பனை ஓலைகளை வச்சுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். பனை ஓலைகளை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுலதான் வந்து எல்லாமே. அதுக்கப்புறம் தான் கல்வெட்டுகள்லாம். சரியா? அப்ப வந்து பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பனை ஓலைகள். பானை வனைதல் ஒரு சிறந்த கலை. வனைதல் கூடை முடைதல். பானை சுடுவாங்க. ஓகே பானை சுடுதல். அப்ப பானை வனைதல் ஒரு சிறந்த கலை. மட்டுமல்ல மட்டும் பிளஸ் அல்ல இந்த இம்மும் சேர்ந்து மாவா மாறுது. கயிறு பிளஸ் கற்றில் கயிற்று கட்டில் இக்கு வரணும். கயிற்று கட்டில். ஓகே ஓகே அடுத்தது பார்க்கலாம். பார்க்கலாம். சொற்களுக்கிடையே வேற்றுமை உருவு மறைந்து வருவது வேற்றுமை தொகை. நம்ம அந்த வேற்றுமை தொகையிலே பார்த்தோம். மறைஞ்சு வந்தா அது உண்மை தொகை. ஓகேவா? அப்ப போல அப்படிலாம் வந்துச்சுன்னா அது ஊமை தொகை. பொது பெயர் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அது அன்மொழி தொகை. சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு மறைந்து வருவது வேற்றுமை தொகை. செம்மரம் இது எப்படி? இது வந்து பண்பு தொகை. அதாவது செம்மை பிளஸ் மரம்னு பிடிப்போம்.
செம்மை பிளஸ் மரம்னு பிரிப்போம். மை விகுதி பற்று வருது, அப்ப இது பண்பு தொகை. கண்ணா வா அப்படிங்கிறது விழித்தொடர். கண்ணா வா அப்படிங்கிறது என்ன தொடர்? விழித்தொடர். ஓகே, அடுத்தது பொறுத்துக்க பார்ப்போம். பெயரச்ச தொடர். எழுதிய பாடல் சவுண்ட் முடியுதா, அப்ப இது வந்து 1. எழுதிய பாடல் பெயரச்ச தொடர். வினையச்ச தொடர் அப்படின்னா பாடி முடித்தான், ஊல முடிஞ்சுச்சுன்னா பாடி. வினை முற்று தொடர். வினை முற்று தொடர். வென்றான் சோழன், வினை முற்று பெற்றுச்சு, வினை முற்று பெற்றதுனால இதுதான் ஆன்சர். எழுவாய் தொடர் அப்படின்னா கார்குழலி படைத்தாள். ஃபர்ஸ்ட் வந்திருக்கல கார்குழலி, அதான் எழுவாய், அப்ப இதான் ஆன்சர். விழித்தொடர். புலவரே வருக, இதான் வந்து விழித்தொடர் தான் ஆன்சர். அடுத்தது பாருங்க, இங்க வந்து இந்த வேற்றுமை உருவை பயன்படுத்தி அந்த சொல்லுறுப்புகளை பயன்படுத்தி இதில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். இடியுடன் மழை வந்தது. இடியுடன் மழை வந்தது. மலர்விழி தேர்வி பொருட்டு ஆயத்தமானாள். தேர்வின் பொருட்டு ஆயத்தமானாள். அருவி மலையிலிருந்து வீழ்ந்தது. தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டோ? யாழ் தமிழர் உடைய இசைக்கருவிகளில் ஒன்று. ஓகேவா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சான்றோர் எனப்படுபவர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் ஆவார். அப்ப இதான் 1. சான்றோர் எனப்படுபவர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் ஆவார். ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது. ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது. இசைக்கலைஞர்கள் போற்றி புகழ்பட வேண்டியவர்கள். போற்றி புகழ்பட வேண்டியவர்கள், அவங்கள போற்றி புகழணும்னு சொல்றாங்க. தமிழ் இலக்கியங்களில் பெருமைக்கு டேஸ் இல்லை, ஈடு இணை இல்லை. திருவிழாவில் யானை ஆடி அசைந்து வந்தது. 5 விட்டுட்டோமா? ஓகே, இங்க 5 தான் கொடுத்துருக்காங்க, நான் 6 கொடுத்துருக்காங்க. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப இது 5. ஆடி அசைந்து வந்தது. இங்க பாருங்க, இது வந்து கேட்டிருக்காங்க. இது என்னன்னு பார்க்கலாம். முதற்கருவி என்னன்னா, முதற்கருவி என பெயர் பெற்றது எதுனா மத்தளம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கொஸ்டின் வரும். முதற்கருவி எனப்பட்டது என்ன? மத்தளம். யாழிலிருந்து உருவான பிற்கால கருவி வீணை. இயற்கை கருவி அப்படிங்கிறது எதுனா சங்கு. சங்கு தானே இயற்கை கருவி. விலங்கின் உறுப்பை பெயராக கொண்ட கருவி எதுனா கொம்பு. ஓகேவா. வட்டமான மணி போன்ற கருவி சேகண்டி. ஓகேவா, சேகண்டி. ஓகே, 5 வாய்களை கொண்ட கருவி எதுனா குடமுலா. இசைக்கருவிகளை இசைத்து பாடுவோர் பாணர் எனப்பட்டன. பாணர் எனப்பட்டன. ஓகே, அடுத்தது மூங்கிலால் செய்யப்படும் கருவி குழல். வீணையில் உள்ள நரம்புகளின் எண்ணிக்கை 7. திருமணத்தின் போது கொட்டும் முரசு மணமுலா. மணமுரசு, இந்த இடத்துல மணமுரசு, ஏன்னா பாக்ஸுக்கு தந்தப்பதான் நம்ம எழுதணும். 19 நரம்புகளை கொண்ட யாழ் மகர யாழ். ஒன்றோர் ஒன்று மோதி இசைக்கப்படும் கருவி கஞ்சக் கருவி. சிறிய உடுக்கை குடுகுடுப்பை. பறை ஒரு தோல் கருவி. சரியா? ஓகே, எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த திருக்குறள் பார்க்கலாம். அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும். குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். ஓகேவா, இங்க இருக்கும் பாருங்க. உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார். அவரை அவரது குற்றமற்ற ஆட்சி தான் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவை அறிந்து தகுதி அறிந்து பேச வேண்டும். அவையோட தகுதி அறிந்து பேசணுமா. அவை எப்படிப்பட்ட அவைன்னு சொல்லி சொல்வளம் நற்பண்பு உடையவர்கள் அப்படிதான் பேசுவாங்க, அவையோட தகுதி அறிந்து. கண்ணோடாது, கண் பிளஸ் ஓடாது, இந்த இன்னும் ஓவும் சேர்ந்து நோவா மாறிடுது. கசடற, கசடு பிளஸ் அற, என்று பிளஸ் ஆய்ந்து, என்றாய்ந்து, என்று பிளஸ் ஆய்ந்து, என்றாய்ந்து. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். தோட்டத்தில் தம்பி ஊன்றிய வித்துக்கள் எல்லாம் முளைத்தன. வித்துக்கள்னா விதைகள். என் நண்பன் செய்த தொழிலுக்கு அவனுக்கு வாரி பெருகிற்று, வருமானம் பெருகிற்று. அக்களத்து என்ற சொல்லை பிரித்து கேட்பது ஆ பிளஸ் களத்து, அக்களத்து. ஓகேவா. ஆ ஈ ஊ என்ற சுற்றெழுத்துக்கள் முன் வல்லினமிகும், அதுதான் இங்க போட்டிருக்காங்க. கதிர் பிளஸ் ஈன, கதிரீன. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். கனத்த மலை என்னும் சொல்லின் பொருள் என்ன? கனத்த மலை என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பெருமலை. வாசல் எல்லாம், வாசல் பிளஸ் எல்லாம் இல்லு ஏவும் சேர்ந்து லேவா மாறுது. பெற்றெடுத்தோம், பெற்று
பிளஸ் எடுத்தோம். கால் பிளஸ் இறங்கி கால் இறங்கி இல்லு ஈயு சேர்ந்து லீயா மாறிடுது. ஓகேவா? வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்னும் குறிப்பிடப்படும் நூல் எதுனா தொல்காப்பியம். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடப்படும் நூல் தொல்காப்பியம். சேரர்களின் தலைநகரம் வஞ்சி, வஞ்சிமா நகரம். சேரர்களோட தலைநகரம் வஞ்சி. காஞ்சி வந்து பல்லவர்களோடது. ஓகே. தொண்டி முசிறி வந்து துறைமுகம். தொண்டி முசிறி வந்து துறைமுகம். சரியா? ஓகே. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எதுனா நெல். நெல்லை வச்சுதான் என்ன பண்றாங்கன்னா விலையை கணக்கிட்டாங்க. ஓகே. ஆண்பொருணை என அழைக்கப்படும் ஆறு எது? அமராவதி. தன்பொருணை என அழைக்கப்படும் ஆறு எது? தாமிரபரணி. அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. அடுத்தது வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர். இங்கதான் வந்து நிறைய வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கிறதுக்கான தொழிற்சாலைகள் இருக்கு. மாங்கனி நகரம் எதுனா சேலம். சுங்கடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் சின்னாளப்பட்டி சுங்கடி சேலை. சின்னாளப்பட்டி சுங்கடி சேலை இது எங்க இருக்குன்னா திண்டுக்கல்ல இருக்குது. சேரர்களின் நாடு எதுனா குடநாடு. சேரர்களின் நாடு குடன். பின்னலாடை நகரமாக திருப்பூர் விளங்குகிறது. ஓகே. அடுத்தது பார்க்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாருங்க, விகார புரட்சி 3 வகைப்படும். அது என்னன்னா தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு 3 வகைப்படும் விகார புணர்ச்சி. ஓகே. பாலாடை எப்படி பிரிப்போம்? பால் பிளஸ் ஆடை பாலாடை. எந்த வித இதுவும் இல்லை. அப்ப இது இயல்பு புணர்ச்சி. இப்ப தோன்றல் புணர்ச்சினா என்ன சொல்லலாம்? தோன்றல் புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு பாருங்களேன். எங்க இருக்கு? இந்த இருக்கு பாருங்க. தமிழ் பிளஸ் தாய் தமிழ் தாய். இட்டு தோன்றுதா? அப்ப இது தோன்றல் புணர்ச்சி. வில் பிளஸ் கொடி. இல்லானது இர்ரா மாறுது. அப்ப திரிதல். மனம் பிளஸ் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி. மறைஞ்சிருது. அப்ப கெடுதல். சரியா? ஓகே. அப்பதான் அததான் 3 வகையா பிரிச்சிருக்காங்க. இங்கேயும் அப்படிதான் இருக்கு. மட்பாண்டம். மண் பிளஸ் பாண்டம் மட்பாண்டம். இன்னானது இட்டா மாறுது. அப்ப இது திரிதல் விகாரம். ஓகே. மரம் பிளஸ் வேர். மரம் பிளஸ் வேர். வந்து கெட்டுருது. அப்ப இது வந்து கெடுதல் விகாரம். மணிமுடி. மணி பிளஸ் முடி மணிமுடி. இயல்பு புணர்ச்சி. கடை தெரு. கடை பிளஸ் தெரு. இத்து தோன்றுது. சோ தோன்றல் விகாரம். சரியா? அடுத்தது இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியம். ஆயிரங்காலத்து பயிர். இந்த மாதிரி மரபு தொடர் வந்து கண்டிப்பா வரும். ஆயிரங்காலத்து பயிர் என்பது நீண்ட காலமாக இருப்பது. கல்லில் நார் உரைத்தல் என்பது இயலாத செயல். கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல். காணல் நீர் அப்படின்னா இருப்பது போல தோன்றும் ஆனால் இருக்காது. கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பாராமல். ஓகே. அடுத்து பாருங்க, இங்க பார்க்கலாம். சிவகாசி அப்படின்னா பட்டாசு. இதுல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. திருப்பாச்சி அரிவாள். திருநெல்வேலி அல்வா. கோவில்பட்டி. கோவில்பட்டிக்கு என்ன படிச்சோம்? கடலை மிட்டாய். மதுரை மல்லிப்பூ. பன்ருட்டி பழாப்பழம். தஞ்சாவூர். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. மணப்பாறை முறுக்கு. தூத்துக்குடி உப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. திண்டுக்கல் பூட்டு. காஞ்சிபுரம் பட்டுப்புடவை. சேலம் மாம்பழம். பழனி பஞ்சாமிர்தம். ஓகே. அவ்வளவுதான், எல்லாம் முடிச்சிட்டோம். நம்ம 8ஆம் வகுப்புக்கான 8ஆம் வகுப்புக்கான பருவம் 2க்கான புக் பேக் கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்தது 8ஆம் வகுப்புக்கான 3ஆம் பருவம் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.